அன்புள்ள சகோதரர்களே, நாம் எங்களுடைய வாழ்க்கையில் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு பயணத்தை பற்றி பல பயான்களில் பல உரைகளில் நாங்கள் கேட்டிருப்போம். உண்மையிலே மிஅராஜுடைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹுத்பாவுடைய நேரத்தில் விரிவாக அதனுடைய ஒட்டுமொத்த சம்பவங்கள், அதனுடைய படிப்பினைகள் பற்றி கூற முடியாது. ஒரு நீளமான ஒரு சம்பவம். ஆனால் குறித்த தேவையான ஒரு சில சம்பவங்களோடு இன்று நம் சமூகத்தில் மிஅராஜுடைய சம்பவத்தை ஒட்டி நடக்கின்ற அனாச்சாரங்கள், மிஅராஜுடைய பேரில் கட்டவிழ்த்து விடப்பட்ட கதைகள் குறித்தும் உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலே மிஅராஜுடைய சம்பவம் மிக சுருக்கமாக பதிவு செய்யப்படுவது இந்த காலத்தின் தேவையாக இருக்கின்றது. மிஅராஜ் என்ற அந்த சம்பவம் குறித்து நீங்கள் பல உரைகளில் கேட்டாலும், பல நூல்களில் மிஅராஜுடைய சம்பவங்களை ஹதீஸ்களில் வாசித்தாலும், அதற்கு முன்னாடி இஸ்ரா அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லையும் சேர்த்து நீங்கள் அதிகமாக அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக இந்த மிஅராஜ் பேசப்படுகின்ற நேரத்தில் அல் இஸ்ரா வல் மிஅராஜ், இஸ்ராவும் மிஅராஜும் அப்படின்னு சொல்லி பேசப்படும். அப்ப இஸ்ரா என்று சொன்னால் என்ன, மிஅராஜ் அப்படின்னு சொன்னால் என்ன, ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு நாம் பார்க்கின்ற போது, அன்புள்ள சகோதரர்களே, ரெண்டுக்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது. இஸ்ரா என்ற பயணத்திற்கும் மிஅராஜ் அப்படி என்று சொல்லக்கூடிய பயணத்திற்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது. அது என்னென்று பார்த்தோமாக இருந்தால், இஸ்ரா அப்படி என்று சொன்னால் இரவில் பயணம் அழைத்து கொண்டு போனான் அப்படின்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து இப்போது ஜெருசலத்தில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா, அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்ற பயணம் இஸ்ரா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். மிஅராஜ் என்று சொன்னால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபை தன் பக்கம் அழைத்து கொண்ட அந்த விண்ணுலக யாத்திரையை அன்புள்ள சகோதரர்களே மிஅராஜ் அப்படின்னு சொல்லி நாங்கள் அழைக்கலாம். பொதுவாக சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த ஒரே சம்பவத்தில் தான் இஸ்ராவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இராவலி பயணம் போன அந்த இரவு தான் அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுக்கும் சென்றார்கள். அப்ப ரெண்டுக்குமான நேரடியான தொடர்பு இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் பார்க்கின்ற போது முதலாவது எங்களுடைய உள்ளத்தில் ஆழமான ஒரு நம்பிக்கை வர வேண்டும். என்ன தெரியுமா? இது அகீதாவோடு தொடர்பான ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் இஸ்ரா சம்பந்தமாக பேசுகிறார். மிஅராஜுடைய சம்பவங்கள் சம்பந்தமாக அன்புள்ள சகோதரர்களே ஏராளமான நபிமொழிகளை நாம் பார்த்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே வஹியை ஈமான் கொள்வது ஒரு மனிதனுடைய அகீதாவோடு சம்பந்தப்பட்டது. இதில் எந்த ஒரு தளம்பலும் வந்துவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஒரு விஷயம், அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ காதிருன், அல்லாஹ் நிச்சயமாக ஆற்றல் மிக்கவன் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ஆற்றல் சம்பந்தமாக விவரமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று கிடையாது. சுருக்கமாக சொல்ல போனால் அவன் ஆகு அப்படின்னு சொன்னால் ஆகிவிடும். அல்லாஹ் அழிக்க நினைத்தால் ஒரு செகண்ட் கூட, அன்புள்ள சகோதரர்களே, கூட நேரம் ஒரு செகண்ட் கூட கிடையாது, அல்லாஹ் அழித்து விடுவான். அவன் ஆகு என்று சொன்னால் ஆகும், அவன் அழி அப்படின்னு சொன்னால் அழிந்து விடும். இந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க ரப்புல் ஆலமீன் தான் தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இராவலி பயணம் அழைத்து கொண்டு போனான் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் எந்த ஒரு தளம்பலும் நடந்துவிடக் கூடாது. இதில் எங்களுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு பயணம் நடந்திருக்குமா, இது சாத்தியம்தானா என்பது கூட ஒரு முனை அளவு கூட எங்களுடைய உள்ளத்தில் அது வந்துவிடக் கூடாது என்ற ஆழமான சிந்தனையை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, அன்புள்ள சகோதரர்களை, இஸ்ரா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் தூங்கி கொண்டிருப்பார்கள். ரெண்டு விதமான அறிவிப்பு வருகிறது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வீட்டில் தூங்கி கொண்டிருக்கும் போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முகடை பிளந்து கொண்டு வந்ததாகவும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருக்கின்ற நேரத்தில் தூக்கம் இல்லாத நிலையில் இருக்கின்ற நேரத்தில் இந்த சம்பவம் நடந்ததாகவும் அன்புள்ள சகோதரர்களே ஆதாரமான அறிவிப்பு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சை பிளக்கிறார்கள். நெஞ்சை பிளந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய இதயத்தை வெளியே எடுக்கிறார்கள். தங்கத்தட்டில் ஈமானும் ஞானமும் நிரப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சுக்குள் அது செலுத்தப்பட்டு மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சு தைக்கப்படுகிறது. உள்ளத்தை வைத்து இதயத்தை வைத்து தைக்கப்படுகிறது. தைத்து
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். புராக் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனம் நபிகளாருடைய கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த புராக் என்று சொல்லக்கூடிய வாகனம் எப்படிப்பட்டது என்று ஆதாரமான ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. கழுதையை விட கொஞ்சம் பெரியதாகவும் கோவறு கழுதையை விட கொஞ்சம் சிறியதாகவும் இருக்கக்கூடிய வாகனம். அப்ப நமக்கு கழுதோட சைஸ் தெரியும், கோவறு கழுதோட சைஸ் தெரியும். இப்படியான ரெண்டுக்கும் இடைப்பட்ட நடுத்தரத்தில் இருக்கின்ற ஒரு வாகனத்தை, கடிவாளம் இடப்பட்ட வாகனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதன் மீது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஏறுமாறு சொல்கிறார்கள். அந்த வாகனம் முதலாவது அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றிக் கொள்வதற்கு கொஞ்சம் தடுமாறுகிறது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த வாகனத்தில் செல்கிறார்கள். ஏன் இந்த அடியாரை நீங்கள் ஏற்ற மாட்டீர்களா? இதற்கு முன்னாடி இப்படியான சங்கையான அடியாரை நீங்கள் ஏற்றியது கிடையாது, இவரை ஏற்றுங்கள். அந்த வாகனம் வேறுத்தது, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றியது, அது பயணம் சென்றது என்ற வரலாற்றை நாங்க பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா இஸ்ராவினுடைய முதலாவது வசனத்துல சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா. இரவோடு இரவாக தன்னுடைய அடியாரான முஹம்மதை மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்ற அந்த இறைவன் மிக தூயவன். அல்லாஹ் தன்னை பற்றி அடையாளப்படுத்துகின்ற நேரத்தில் ராவோடு ராவாக அந்த மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து, அன்புள்ள சகோதரர்களே, ஜெருசலத்துக்கு பயணம் போறோம்னு சொன்னால் அன்றைக்கு இருந்த வாகனம் என்ன? ஒட்டகம். ஒட்டகத்தில் பயணம் போவதாக கிட்டத்தட்ட ஒரு மாசம் போகும். ராவோடு ராவாக மனிதர்கள் மூளையில் கற்பனை பண்ண முடியாத இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை நைட்டோடு நைட்டாக அல்லாஹ் பொசிபிள் ஆகினானே, அந்த ரப்பு தூயவன் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது பாரக்னா ஹவுலா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி நாம் பரக்கத் செஞ்சிருக்கிறோம். அப்படியான ஒரு பூமி. ஏன் நாம் அவரை அங்க எடுத்தோம்? லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை இந்த அடியாருக்கு நாம் எடுத்து காண்பிப்பதற்காக மஸ்ஜிதுல் ஹராத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நைட்டோடு நைட்டாக எடுத்தோம் அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். போகின்ற வழியில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செம்மண் குவியலுக்கு பக்கத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய கபரில் தொழுது கொண்டிருந்ததை பார்த்தார்கள் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்க பார்க்கலாம். ஜெருசலம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போயாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் தங்களுடைய வாகனத்தை பார்க் பண்ணி வைத்திருந்த, கட்டி வைத்திருந்த இடத்தில் ரசூலுல்லாஹ்வும் போய் தன்னுடைய வாகனத்தை என்ன செய்றாங்க? கட்டி வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய புராக் அப்படின்னு சொல்லக்கூடிய வாகனத்தை கட்டி வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறார்கள். அப்போது அதுவரைக்கும் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக தொழுவித்தார்கள் என்ற செய்தி அன்புள்ள சகோதரர்களை நாங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வருகிறார்கள். வருகின்ற நேரத்தில் நரகத்தினுடைய அதிபதி மாலிக் அவர்கள் நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்தான் நரகத்தினுடைய அதிபதி மாலிக், இவருக்கு சலாம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், நான் சலாம் சொல்லுவதற்கு முன்னாடி எனக்கு முந்தி அவர் எனக்கு சலாம் சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கின்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு ட்ரே கொண்டு வரார்கள், ஒரு தட்டை கொண்டு வரார்கள். அந்த தட்டில் மதுபானமும் பாலும் இருக்கிறது. நீங்க விரும்பினதை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பாலை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இக்தர்தல் ஃபித்ரா, நீங்கள் இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், நீங்கள் இயற்கையான ஒரு விடயத்தை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். அதற்கு முன்னாடி மது ஹராம் கிடையாது. ரசூலுல்லாஹ் இயற்கையாக இந்த உம்மத்தின் ஒரு செழிப்பான விஷயமாக இருக்கின்ற பாலை எடுத்தார்கள். மதுபானத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அதே நைட் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே புராக் அப்படி என்று சொல்லக்கூடிய வாகனத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய துணையோடு இப்போது வானத்துக்கு செல்கிறார்கள். முதலாவது வானம், அன்புள்ள சகோதரர்களை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். முதலாவது வானம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த வானத்தின் கதவுகளில் ஒரு கதவை தட்டுகிறார்கள். தட்டுகின்ற நேரத்தில் வானத்தில் இருக்கின்ற மலக்கு கேட்கிறார்கள்,
யார் நீங்கள், யார் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன் என்று. அப்போது வானத்தில் இருக்கின்ற அந்த மலக்கு கேட்கிறார்கள், ஒமன் மஅக், உங்களோடு வேற யாரு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி. என்னோடு முஹம்மது வந்திருக்கிறார். அப்போது வானத்தில் இருக்கின்ற மலக்கு கேட்கிறார், முஹம்மது அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரசூலா? அல்லாஹ் கொண்டு வரும்படி சொன்னானா? ஆம், அல்லாஹ் தான் கொண்டு வரும்படி சொன்னான். அவர் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு ரசூல். கதவு திறக்கப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது வானத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை காண்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறார்கள், மர்ஹபா, உங்கள் வரவு நல்வரவாகட்டும், என்னுடைய மகனே வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வலப்புறம் ஒரு சமுதாயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இடப்புறம் இன்னொரு சமுதாயம். வலப்பக்கம் திரும்பி பார்க்கின்ற நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிரிக்கின்றார்கள். இடப்பக்கம் பார்க்கின்ற நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் இவர் வலதும் இடதும் திரும்பி அழுகிறார்? அப்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படுகிறது, அவருடைய சமுதாயத்தில் வலப்பக்கம் இருக்கின்றவர்கள் சுவர்க்கவாதிகள் திரும்பி பார்க்கிறார்கள், மகிழ்ச்சியால் ஆனந்தத்தினால் சிரிக்கிறார்கள். இடப்பக்கம் பார்க்கிறார்கள், நரகத்தினுடைய சமுதாயத்தை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுகிறார்கள் நபியே என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நபிக்கு இருந்த சமூக உணர்வை பாருங்கள், அழுகிறார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இரண்டாவது வானத்துக்கு போறாங்க. இரண்டாவது வானத்திலும் இதே ஒரு சம்பவம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தட்டுறாங்க. அங்க இருக்கின்ற வானவர் கேட்கிறார், யார் வந்திருக்கீங்க? நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். ஒமன் மஅக், உங்களோடு வேற யார் வந்திருக்கிறார்? என்னோடு முஹம்மது வந்திருக்கிறார். அவர் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதரா? அல்லாஹ் அவரை வர சொன்னானா? அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர். அல்லாஹ் அவரை கூட்டு வரும்படி சொன்னார். இரண்டாவது வானம் திறக்கப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமையும் காண்கிறார்கள். அவங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய தூதரே மர்ஹபா, வாருங்கள், உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று வரவேற்கிறார்கள். மூன்றாவது வானத்துக்கும் இதே போல சொல்கிறார்கள். ரெண்டு வானத்திலும் கேட்கப்பட்ட கேள்வி மூணாவது வானத்திலும் கேட்கப்படுகிறது. மூணாவது வானம் திறக்கப்படுகிறது. மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை காண்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்தேன், என் வாழ்நாளில் அப்படி ஒரு அழகை நான் பார்க்கவில்லை. ரொம்ப அழகாக இருந்தார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப அழகான ஒருத்தர், ரொம்ப அழகான ஒருவர். என் வாழ்நாளில் அப்படி ஒரு அழகை நான் காண்டதே இல்லை. இவரும் ஏற்கனவே நபிமார்கள் சொன்னார்களே, மர்ஹபா, வாருங்கள், உங்கள் வரவு நல்வரவாகட்டும் அப்படின்னு சொல்லி இவரும் அழைக்கிறார். அப்படியே நாலாவது வானத்துக்கு போகிறார்கள். ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி கேட்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சந்திக்கிறார்கள். ஏற்கனவே நபிமார்கள் வரவேற்றதை போன்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் வரவேற்கிறார்கள். ஐந்தாவது வானத்துக்கு போகிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சந்திக்கிறார்கள். ஏற்கனவே நபிமார்கள் வர்ணித்ததை போன்று வரவேற்றதை போன்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும், என்னுடைய மகனே மர்ஹபா, உங்கள் வரவு நல்வரவாகட்டும், வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆறாவது வானத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்தப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஹதீஸ்களில் நாங்க பார்க்கலாம், உரிஜ அப்படின்னு வருகிறது. அரஜ என்று சொன்னால் ஏணியில் ஏற்றினான் என்று அர்த்தம். ஏணியால ஏற்றி கொண்டு போறதுக்கு அரஜ என்று சொல்வார்கள். வானத்தில் உயர்த்தப்பட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சந்திக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அப்படியே சொல்கிறார்கள், என்னுடைய மகனே, உங்கள் வரவு நல்வரவாகட்டும், மர்ஹபா, வாருங்கள், உங்களை நான் வெல்கம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழாவது வானத்துக்கு போகின்ற வழியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் போகின்ற அந்த விதத்தை வைத்து அழுகிறார்கள். அப்ப கேட்கப்படுகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஏன் நீங்க அழுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஏன் அழுகிறீர்கள்? வந்த அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பதில் சொல்றாங்க. என்ன பதில் தெரியுமா? இந்த வாலிபன் எனக்கு பின்னாடி நபியாக அனுப்பப்பட்டவர், ஆனால்
தன் சமூகத்தில் அதிகமானவர்களோடு சுவர்க்கம் போகக்கூடியவர் என்றார். அல்லாஹு அக்பர். ஒரு நபிக்கு இருந்த சமூக உணர்வு சகோதரர்களே, இன்றைக்கு நம்ம அதிகமானவர்களுக்கு இல்லை. தாவாவை பிரச்சாரம் செய்கிற தாய்களிடத்திலும் இல்லை, மனிதர்களிடத்திலும் இல்லை. எவன் எக்கேர் கட்டு போனா எனக்கு என்ன, நானும் என்ற குடும்பமும் என்று சொல்லி போனோமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எனக்கு பின்னாடி வந்த வாலிபர் அதிகமான மக்களோடு சொர்க்கத்துக்கு போகிறார்கள். யாரை நினைச்சு அவர்கள் அழுதார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்வமாக சொர்க்கம். தன் சமுதாயத்தை நினைத்து ஒரு நபி தேம்பி அழுதார் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்க பார்க்கலாம். 7வது வானத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பைத்துல் மஅமூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளி வாயிலில் சாய்ந்து கொண்டிருந்தார் அப்படி என்பதை அன்புள்ள சகோதரர்களை பார்க்கலாம். பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளி வாயில் அந்த 7வது வானத்தில் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், அந்த பள்ளி வாயிலில் ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் உள்ளே போய் தொழுகிறார்கள். தொழுது விட்டு வெளியே வந்தால் மீண்டும் அதே மலக்குமார்கள் உள்ளே போக முடியாது. அப்படியான ஒரு பள்ளிவாசல். அடுத்த நாளைக்கு போகக்கூடியவர்கள் அடுத்த 70,000 பேர். அப்ப அல்லாஹ்வுடைய மலாயிக்காமார்களுடைய எண்ணிக்கையை கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு தரம் அவர் உள்ளுக்கு போனார் என்றால் வெளியே வந்து அடுத்த ஒரு டீம் உள்ளுக்கு போகும். ஏற்கனவே போன யாரும் போக இயலாது. இப்படி 70,000 மலக்குமார்கள் உள்ளுக்கு போய்கொண்டே இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலந்தை மரம், சித்ரத்துல் முன்தஹா அப்படின்னு சொல்லுவோம், இலந்தை மரம் காட்டப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மரத்தினுடைய விசாலத்தை நான் பார்த்தேன். அந்த மரத்தினுடைய பழங்கள் ஹிஜ்ர் நாட்டு குடங்களை போன்று பெரிசாக இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அந்த மரத்தினுடைய இலைகளை நான் பார்த்தேன், யானைகளுடைய காதுகளை போன்று பெரிதாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தையும் அதனுடைய பிரம்மாண்டத்தை பற்றியும் இந்த சமுதாயத்துக்கு சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. நான் இருந்து கொண்டிருந்தேன், திடீரென்ற மாதிரி தங்க வண்ணாத்தி பூச்சிகள் அப்படியே பறந்து கொண்டிருந்தது. அந்த மரத்தினுடைய அடியில் 4 ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தது. உள்ளே 2 ஆறுகள் அன்புள்ள சகோதரர்களை ஓடிக்கொண்டிருந்தது. சல்சபீல் என்று சொல்லக்கூடிய ஆறு, அதே போல கௌசர் என்று சொல்லக்கூடிய ஆறு, 2மே கீழே ஓடிக்கொண்டிருந்துச்சு. வெளியில் அன்புள்ள சகோதரர்களே, நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் வெளியில ஓடிக்கொண்டிருந்தது. அதனுடைய ஆரம்பம் வானத்துல தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 காட்சியையும் பார்க்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இந்த அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய இயற்கையான தோற்றத்தை அப்படி விரிக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய அந்த தோற்றத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் எதுவுமே தெரியவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரெக்கையால் அப்படியே சூழ்ந்து கொண்டார். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சுவர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கத்துடைய ஆறுகளை பார்த்தேன். அந்த ஆறுகளுக்கு பக்கத்தில் துளையிடப்பட்ட முத்துக்கள் ஆளான கூடாரங்கள் இருந்தது. ஆறுக்கு பக்கத்துல நம்ம முத்து எவ்வளவு சைஸ்ல கண்டிருப்போம், நம்ம கையில வைக்கிற அளவு சைஸ்ல கண்டிருப்போம் பாருங்க. துளையிடப்பட்ட ஒவ்வொரு முத்துக்கள் ஒவ்வொரு கூடாரங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த ஆறுக்கு பக்கத்தில் துளையிடப்பட்ட முத்துக்கள், அதனுடைய மண்களை நான் பார்த்தேன். மண்கள் கஸ்தூரியாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தினுடைய இந்த காட்சிகளை பார்க்கிறாங்க. பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்துக்குள்ள போய் பார்க்கிறாங்க. அது ஹதீஸ்ல வருகிறது. கும்து அலா அபுவாபில் ஜன்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் சுவர்க்கத்து வாசலிலே நின்று பார்த்தேன். ஃபஇதா அக்ஸருஹுமுல் ஃபுகரா, அங்கு அதிகமாக ஏழையர்கள் இருப்பதை நான் கண்டேன் என்றார்கள். அங்கு அதிகமாக ஏழையர்கள் இருப்பதை நான் கண்டேன். நான் நரகத்து வாசலிலே நின்று பார்த்தேன், அங்கு அதிகமாக பெண்கள் இருப்பதை நான் கண்டேன் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதிகமாக பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்களை விட பெண்கள் அதிகமானவர்கள் என்று அர்த்தம் அல்ல.
இருப்பவர்களில் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை அர்த்தம். தவறாக புரிந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான அழகான காட்சிகளை பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் எடுத்த இந்த விண்டுலக யாத்திரையில் 3 பரிசை பரிசளிக்கிறார். முதலாவது 50 நேர தொழுகை. இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, சூரா பக்கராவினுடைய இறுதி வசனங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது, இந்த உலகத்தில் யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அதுல ஒரு ஷர்த், நிபந்தனை, இணை வைக்காமல், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் பாவம் செய்கின்ற அடியார்களின் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்ற மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த 3 கிஃப்டோடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது கீழே வானத்திலிருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த வானத்துக்கு வந்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நபியே, அல்லாஹ் உங்களை மேலே அழைத்தான், ஏதாவது உங்களுக்கு பரிசாக தந்தானா? ஆம், தந்தான். எதை தந்தான்? தொழுகையை தந்தான், சூரா பக்ராவினுடைய வசனங்களை தந்தான், பாவ மன்னிப்பை தந்தான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நபியே, உங்களை விட பனு இஸ்ரவேலர்கள் சமூகத்தில் சொல்லொன்னா துயரத்தை அனுபவிச்சவன் நான். எந்த சமுதாயத்தை விட உங்களுடைய சமுதாயம் ரொம்ப பலகீனமானவர்களாக இருப்பார்கள். 50 நேர தொழுகையை அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் போய் குறைச்சிட்டு வாங்கினாங்க. ஒரு நபியை பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப் மைண்ட். அவர் நினைச்சிருந்தா என்ன செய்யலாம்? நாம் பட்ட கஷ்டத்தை இவரும் படத்தாம விட்டிருக்கலாம். என் சமுதாயத்தை விட உங்கள் சமுதாயம் மிக பலகீனமானவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, 50 வக்து தொழுகையை குறைக்குமாறு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போனார்கள். சில அறிவிப்புகளில் 10 குறைச்சிட்டு வந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இன்னும் சில அறிவிப்புகளில் 5 வருகிறது. 5 குறைத்தார்கள் என்று சொன்னா எத்தனை தரம் போயிட்டு வந்திருக்கணும்? மேலுக்கு 9 தரம் போய் வந்திருக்கணும். போய் 5 வக்து தொழுகையோடு கடைசியாக வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எப்போது, எத்தனை தொழுகை, எத்தனை வக்ஸ்? 5 வக்து தொழுகை. இதையும் உங்களுடைய சமுதாயம் நிறைவேற்ற மாட்டார்கள், இதையும் கொண்டு போங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு இருக்கின்ற ஒரு இயல்பான பண்பு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு. நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருளை வாங்குறோம், மேக்சிமம் குறைச்சு பார்ப்போம். இனி குறைக்கிறதுக்கு நமக்கும் ஒரு உணர்வு இருக்க மாட்டாது, அப்படியே திரும்பி வருவோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அதே உணர்வு இருந்துச்சு. 50 வக்த 45 இல்லாமக்கிட்டு 5 வக்தோடு வந்திருக்கிறேன், இதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் போவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களை, வெட்க உணர்வோடு அல்லாஹ்வுடைய தூதர் வரும்போது அல்லாஹு தஆலா சொல்கிறார், இதற்கு பின்னாடி குறைக்கப்பட மாட்டாது, ஆனால் எழுதியதுதான். அந்த 5 வக்துக்கும் ஒரு வக்து தொழுகைக்கு 10 மடங்கை நான் கூலியாக தருகிறேன் என்று அல்லாஹ் கூறினான் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது யாரால் அனுப்பப்பட்டது? அல்லாஹ்வினால. எங்கே வச்சு கிஃப்டாக கொடுக்கப்பட்டது? தன் பக்கம் தன் அடியாரை அல்லாஹ் எடுத்து நேரடியாக இந்த கிஃப்டை கொடுத்தான் என்பதை அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு விஷயத்தை நாங்க புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேரடியாக கதைச்சான் என்ற கதைக்கல்ல. ஒரு திரை மறைவுக்கு அப்பால் இருந்து ஒரு சில தூரங்களுக்கு அங்கால இருந்து அல்லாஹ் பேசினான். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை இந்த சந்தர்ப்பத்தில் நேரடியாக பார்க்கவில்லை. அப்படி நேரடியாக பார்த்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் பலகீனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை நேரடியாக யாரும் பார்க்க முடியாது. அதுக்கு அப்பால மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க துவங்கினார்கள். அதுக்கு பின்னாடி அந்த வல்லமையால் அதன் சக்தி மீறி மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். அல்லாஹ்வை யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், நூறுன் அலா நூர், ஒளிக்கு மேலால் ஒளியானவன், அவன் எப்படி நாங்க பார்க்கணும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்தின் துணை கொண்டு பூமிக்கு வாராங்க. இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு மனப்பதட்டம் ஏற்படுகிறது. இந்த சம்பவத்தை நாங்க சொல்றதா இல்லையா? ஆனால் கட்டாயம் சொல்லித்தானே ஆகணும். ஏண்டா 3 கிஃப்டோட வந்திருக்காங்க, தொழுகை, சூரா பக்கராவின் இறுதி வசனங்கள், பாவ மன்னிப்பு, இந்த கிஃப்டோட வந்திருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே அந்த சமுதாயத்தில் நொந்து நூலாகி ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஏன் நொந்து நூலாகி இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யன், பைத்தியக்காரன், அவன் ஒரு சூனியக்காரன் என்று ஏற்கனவே நக்கல் அடிச்ச ஒரு சமுதாயம்.
நைட்டோடு நைட்டாக இப்படி ஒரு பயணம் போய் வந்த நம்புவாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, அபூஜஹில் வாராங்க வந்து, முகமது ஏதாவது சம்பவம் இருக்கிறதா? ஆம், சம்பவம் இருக்கிறது, நைட்டோடு நைட்டாக இப்படி போனேன். அன்புள்ள சகோதரர்களே, அபூஜஹில் ஒரு படையை கூட்டிக் கொண்டு வருகிறார். அந்த படை யார்? வியாபாரம் நிமித்தம் அடிக்கடி ஷாமுக்கு போகக்கூடிய ஒரு படை. அவர்கள் தெரியும் மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருக்கும் என்று. முகம்மது ஏதோ உற்றார், வாய்க்கு பந்தபடி ஏதோ உளர்றார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி அந்த படையை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போது அவர்கள் எல்லாம் நையாண்டு செய்ய ஆரம்பித்தார்கள். போனீங்களா? நைட்டோடு நைட்டா போனீங்களா? சரி, மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருக்குது சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி. அன்புள்ள சகோதரர்களே, நைட்டோடு நைட்டா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனேன். அதற்கு பின்னாடி 7 வானங்களுக்கு போனேன். இந்த பள்ளிக்கு நாங்க 5 வக்துக்குமே இருக்கிறோம். பள்ளியில எத்தனை ஃபேன் இருக்குன்னு கேட்டா யாருக்கும் எதிரிஞ்சிருக்க மாட்டோம். அதை இன்னும் நாம அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. நைட்டோடு நைட்டாக போய் வந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த காபிர்கள் செஞ்ச நிந்தன் என்ன தெரியுமா? சொல்லுங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு சில சம்பவங்களை நான் சொல்லிக்கொண்டு, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வர்ணனை, ஒரு சில சம்பவங்களை நான் சொல்லிக்கொண்டு போகின்ற நேரத்தில் ஒரு சில தட்டு தடுமாறல்கள் ஏற்பட்டது. எப்படி அதனுடைய வடிவம், அமைப்பு எப்படி இருந்தது என்ற தடுமாற்றம் ஏற்பட்டது. நான் தடுமாறி கொண்டிருந்த நேரம் அல்லாஹு தாலா என் கண் முன்னே மஸ்ஜிதுல் அக்ஸாவை லைவாக கொண்டு வந்தான். என் கண் முன்னே அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நிறுத்தினான். முஹம்மதை சொல்லுங்கள் பதில். அன்புள்ள சகோதரர்களே, காபிர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு வாய்விடாமல் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் வர்ணனைகளை வர்ணித்துக் கொண்டே போனார்கள். வாய் அடைத்து போன காபிர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த முஹம்மது சொல்வது உண்மைதான் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தன் அடியார் பொய்ப்பித்து படவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் நவீனம் இல்லாத அந்த காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை திரைக்கு முன்னால் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணினான் என்பதை அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை பாதுகாத்தான். இதற்கு முன்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு முன்னாடி போறாங்க. போய் ஏற்கனவே உலர்ந்த உங்களுடைய தூதர் இன்னும் ஒரு உலரல சொல்றாரு. என்ன சொல்றார்? நைட்டோடு நைட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாராம். 30 நாள் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த பயணத்துக்கு நைட்டோடு நைட்டா போய் அதற்கு முன்னாடி வானத்துக்கும் போனாராம். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்புள்ள சகோதரர்களே ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? உண்மையாகத்தான் இருக்கும் என்றார்கள். வானத்தில் இருந்து வகை வருகின்ற நேரத்தில் அவர்களை உண்மைப்படுத்திய நாங்கள் இதை நம்ப மாட்டோமா? அன்புள்ள சகோதரர்களை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இதற்கு பின்னாடிதான் அபூபக்கர் என்ற அந்த பேருக்கு பின்னாடி அஸ்-சித்தீக், அவர் உண்மையாளர், நபியை உண்மைப்படுத்தியவர் என்ற பட்டம் வந்தது என்று எழுதுகிறார்கள் என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இதில் ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஈமானில் தளராத நம்பிக்கையும் அல்லாஹ்வை பூரணமான முறையில் ஏற்றுக்கொண்ட முஃமின்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மிஅராஜுடைய பயணம் குறித்து மிக சுருக்கமாக அந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். இந்த மிஅராஜுடைய சம்பவம் குறித்து நம் சமுதாயத்தில் ஏராளமான இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் இருக்குது. முதலாவது, இந்த மிஅராஜ் எப்போது நடந்தது என்று கேட்டால், கிட்டத்தட்ட அறிஞர்கள் பெருமக்களுக்கு மத்தியில 6க்கு மேற்பட்ட கருத்து இருக்குது எப்ப நடந்துச்சு அப்படின்னு. ஆனா நம்முடைய சமுதாயம் சொல்கிறது, இப்போது இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாசம் 27ஆவதில் தான் இந்த மிஅராஜுடைய சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, தஃப்சீரின் மூத்த தஃப்சீர் என்று அழைக்கப்படுகின்ற இப்னு கஸீர், அந்த நூலின் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தான் தஃப்சீர் இப்னு கஸீர் அல் பிதாயா வன் நிஹாயா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதுகிறார். அந்த நூலில் 3வது பாகத்தில் 107வது பக்கத்தில் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுடைய சம்பவத்துக்கு ரஜபுடைய மாசம் 27வது இரவு தான் போனார்கள் என்பதற்கு ஆதாரமான எந்த ஒரு செய்தியும் கிடையாது. ஒருவர் ரஜபுடைய 27வது நாளில் விசேஷமாக தொழுதாலோ, நோன்பு நோற்றாலோ, பிரத்யேகமான ஏதாவது அமலை செய்தாரோ அவர் பித்அத் செய்கிறார், மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை கொண்டு வந்து நுழைக்கிறார் என்று யாரு சொல்றார்? இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க.
எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிஅராஜுடைய நோன்பு என்று சொல்லி நம்முடைய சமுதாயத்துல பரவலாக பிடிப்பாங்க. மிஅராஜுடைய சம்பவம் எப்ப நடந்ததுன்னு சொல்லி அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபடுகிறது. உண்மையிலே இது ஒரு நோன்பாக இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அன்றே சொல்லியிருப்பாங்க. அவர் போய் வந்து அதற்கு பின்னாடி எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில் மிஅராஜ் 27 நோன்பு நோட்டதாகவோ மக்களுக்கு நோன்பு நோக்கும்படி ஏவியதாகவோ ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸுமே கிடையாது. எனவே மக்கள் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? நோன்பு பிடிச்சா பிள்ளையா? நம்மாக்கள் கேட்கிறது, நோன்பு பிடிச்சா பிள்ளையா? சாப்பாடாக்கி கொடுத்தா பிள்ளையா? தொழுதா பிள்ளையா? அன்புள்ள சகோதரர்களே, பிள்ளையே கிடையாது. நீங்க தாராளமாக நோன்பு பிடிங்க, தாராளமாக நாரிசா கொடுங்க, பிரச்சனை இல்லை, தாராளமாக நின்று வணங்குங்க. ஆனால் குறித்த ஒரு நாளை வச்சு அந்த நாளில் நோன்பு பிடிக்கிறீங்க பாருங்க, மிஅராஜுக்கு ஒரு நோன்பு, அதற்கென்று மாடெடுத்து நாரிசா, அதற்கென்று சொல்லி வித்தியாசமான ஒரு தொழுகை, இது பித்அத், கூடாது அப்படி என்பதை அன்புள்ள சகோதரர்களே நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு சம்பவம், அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூர் சீனா மலைக்கு அழைத்த நேரம் அவருடைய செருப்பை கலட்டன்படி அல்லாஹு தாலா சொன்னானாம். மிஅராஜ் அழைத்த நேரம் அல்லாஹ் சொன்னானாம், நபியே நீங்க உங்களுடைய செருப்பை போடுங்க, உங்களுடைய பாதனை இந்த அரிசியில படணும், அது மிக கண்ணியமானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதாக ஒரு சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா தன்னுடைய சில்சிலா அல் ஹதீஸ் அல் லைஃபா என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் 2887 இதை பற்றி குறிப்பிடுகின்ற போது இந்த செய்தி சூஃபிகளாலும் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய கட்டுக்கதை சொல்லக்கூடிய மனிதர்களாலும் கட்டாக சொல்லப்பட்ட ஒரு கதை, கட்டுக்கதை அப்படி என்று சொல்லி சொல்கிறார்கள். இதுக்கு எந்த ஒரு ஆதாரமான ஒரு செய்தியும் கிடையாது. இது மிக மிக பலகீனமானது என்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடியதை நாங்க பார்க்கலாம். அதே போல நரகத்தில் பெண்கள் தலைகளையும் நகங்களிலும் மார்பகங்களிலும் தொங்கவிடப்பட்ட நிலையில் இருப்பார்கள் என்று பயமுறுத்தக்கூடிய ஒரு செய்தி சமூக வலைதளங்களிலும் சில உலமாக்களாலும் சொல்லப்படுகின்றதை அன்புள்ள சகோதரர்களே நாங்க பார்க்கலாம். இது சம்பந்தமாக இமாம் இப்னுல் கையம் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபுல் மௌதுஆத் என்று சொல்லக்கூடிய அந்த நூலின் 3வது ஜுஸில் 27, 28 பக்கங்களில் சொல்கிறார்கள், நரகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சில பெண்களை கண்டது உண்மை. சிலர் தன்னுடைய நகங்களால் அவர்களை கீறி கிழித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை கண்டது உண்மை. ஆனால் மேலே சொல்லப்பட்டு மார்பகங்களாலும் நகங்களாலும் முடிகளாலும் தொங்கவிடப்பட்டிருப்பார்கள் என்ற செய்தி மிக மிக பலகீனமானது. இதில் மார்க்கத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதை அன்புள்ள சகோதரர்களே இமாம் இப்னுல் கையம் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபுல் மௌதுஆத் என்று சொல்லக்கூடிய நூல்ல சொல்கிறார்கள். எனவே மார்க்கத்தில் நாங்க ஒன்றை படிக்கிறதாக இருந்தால் சரியான ஆதாரம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். எங்களுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக ஒருவர் கொண்டு வந்து நுழைத்து அதை மார்க்கமாக செய்வாராக இருந்தால் அது நிராகரிக்கப்படும். நம்ம நோன்பு குடிச்சா நன்மை. அன்புள்ள சகோதரர்கள், சிலாக்களுக்கு குர்ஆன் ஓதினா பிள்ளையா? சிலர் மதுஹபுடைய பேர்ல நாங்க ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஷாஃபி ரஹிமஹுல்லா ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னாரு? இதா ஸஹல் ஹதீது ஃபஹுவ மதுஹபி என்றார்கள். ஹதீஸ் சஹீஹானது என்றால் அதுதான் என்னுடைய போக்கு என்றார்கள். அவர் போயிட்டார். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய பேரில் இன்றைக்கு பல அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாங்க பார்க்கலாம். குர்ஆன் ஓதினா பிள்ளையா? சக்கராத்தில் இருக்கிறவருக்கு யாசின் ஓதினா பிள்ளையா? அன்புள்ள சகோதரர்கள், எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. அவங்க ஆதரிக்கக்கூடிய மதுஹப் ஷாஃபி மதுஹப். ஷாஃபி மதுஹபினுடைய மிக முக்கியமான அறிஞர் இமாம் நவவி ரஹிமஹுல்லா. அவர் எழுதின அதுக்கார் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே சொல்கிறார், மரணிக்க இருக்கின்றவர்களுக்கு யாசின் ஓதுவது சம்பந்தமாக வந்த எல்லா செய்தியும் பலகீனம் என்று சொல்றார். ஷாஃபி மதுஹப் ஆதரிக்கிறாங்க. அந்த இமாமே சொல்றார், இது சம்பந்தமாக வந்த செய்தி எதுவுமே ஆதாரமானது கிடையாது. எனவே நன்மை என்று ஒன்று செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் சகோதரர்களே. அது தொழுகையா இருக்கலாம், நோன்பா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க வாரீங்க, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வாரீங்க, இமாம் சொல்றார் நாம் இன்றைக்கு 3 ரக்காத் தொழுவோம் என்று. யாராவது ஏற்றுக்கொள்வோமா? யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன சொல்லுவோம்? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது 2 ரக்காத் தான், 2 ரக்காத் தொழுவீங்கன்னு சொல்லி சொல்லுவோம். அடம் பிடிப்போம், சண்டை பிடிப்போம். இந்த உணர்வு இந்த ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது என்றது ஏன் நமக்கு மந்த விஷயத்துல வருது இல்லை? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது குர்ஆன்ல எது சொல்லப்பட்டிருக்குது இருக்கிற,
ஹதீஸில் எது தெளிவாக சொல்லப்படுகிறது. அது இருக்கிற அது இல்லாத கட்டுக்கதைகளை அமலாக நினைச்சு செஞ்சாலும் நோன்பு பிடிச்ச நன்மை தானே, ஒரு நோன்பு பிடிப்போம் என்று நினைச்சால் அது கொடிய நரகத்துக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்பதை அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆன், நபிகளாருடைய பொன்மொழி, இது ரெண்டையும் இந்த உலகத்தில் எடுத்து நடந்து அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில் ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாக்கள் என்று நம்மளை அழைப்பான். அந்த நேரத்தில் லப்பைக யா ரப், உன்னிடத்தில் ஆஜராகி விட்டோம் ரஹ்மானே என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்களோடு அந்த சுவன பூங்காவில் வலம் வருவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.